எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கிருபையுள்ள வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாறாத எங்கள் தேவன், எப்போதும் உம்முடைய அன்பிலே, உம்முடைய கிருபையிலே, உம்முடைய தயவிலே மாறாதவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் மட்டும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழிநடத்தும். உம்முடைய பரிசுத்த பாதையிலே நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும் கர்த்தாவே. உமக்கு பிரியமாய் நடந்து ஒரு நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, பரலோகத்திலே உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபைதாரும். இந்த நாளின் வார்த்தைகளை ஆசீர்வதித்தாரும், கிருபையாய் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம்ம எபேசியர் நிருபத்தை பார்க்க போகிறோம். ஒருவேளை எபேசியர்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் எனக்கு ஆவியானவர் இதை வேறு விதமாக கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு வழிநடத்தினார். ஏன் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களில் சிலர் இதை கேட்காம வந்திருக்கலாம், அந்த செய்தியை. அதுக்காக மாத்துறாரா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனாலும் இது ஏன்னா பைபிள் ஸ்டடியில பல விதங்கள் உண்டு. ஒரு விதம் நான் வசனத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு முறை ஒவ்வொரு சாப்டருக்கும், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு மைய வசனம் ஒன்று உண்டு. அதே போல ஒரு புத்தகத்துக்கும் ஒரு மைய வசனம் உண்டு. பைபிள் ஆராயப்பட முடியாது, அளவிடப்பட முடியாத வல்லமை மகிமை நிறைந்தது. அதே மாதிரி அந்த விதமா ஒன்று இன்றைக்கு நாளில் உங்களுக்கு நடத்தலாம் என்று சொல்லி கடவுள் என்னை நடத்தினார். அதன்படி நான் பிரசங்க போறேன். ரெண்டாவது இடம் பார்க்கும்போது இன்னும் கூடுதலா நீங்க தெரிந்து கொள்வீர்கள். வராதவர்களும் இதுல கலந்து கொள்ள முடியாதவர்களும் இதுல கற்றுக்கொள்வீர்கள் சொல்லி நான் நம்புறேன். அதாவது இந்த எபேசு அப்படின்னு சொன்னாலே பிரியமான என்ற அர்த்தம். அந்த எபேசு சபை தன்னுடைய அன்பை இழந்து விட்டதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கிறோம். அன்பு இல்லாம எல்லாம் கிரியையெல்லாம் இருந்துச்சு, ஆனா அன்பு இல்லாம இருந்துச்சு. இந்த எபேசியருங்கிறதுக்கு அதான் பொருள். அதாவது இதனுடைய மைய வசனம் என்னன்னு சொன்னா ஒன்று கூட்டுதல். அதாவது எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாய் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இப்போ ஆண்டவர் மேல இருக்கிற பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூமியில இருப்பவர்களையும் என்ன செய்யறது, இணைக்கிறது தான் இந்த இயேசு கிறிஸ்து தீர்மானம், தேவனுடைய தீர்மானம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்படின்னா எல்லாரையும், உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் பரலோகத்தோடு அவர் இணைப்பது கிடையாது. அவருடைய பிள்ளைகளை, அவர் சித்தப்படி நடக்கிற பிள்ளைகளை என்ன பண்றாரு, அந்த பரலோகத்தோட என்ன செய்யறாரு, இணைத்து ஒரே கூட்டமாக அதை மாத்துகிறார். யாராவது கொலோசியர் 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ பைபிள் வசனம் ஒண்ணுக்கு முரண்பாடா எப்பவுமே இருப்பதே கிடையாது. ஒருவேளை நம்ம புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். இப்ப அவருடைய நோக்கம் அதுதான், பரலோகத்தில் உள்ள பூலோகத்தில் உள்ள இணைக்கணும். அப்போ எப்படிலாம் ஒருமனப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த எபேசி நிருபத்தினுடைய முக்கியம். ஒன்றுபடுத்துதல், ஒருமனப்பாட்டுதல், எப்படிலாம் எதெல்லாம் ஒருமனப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். எல்லா வசனத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். முன்னால எல்லா வசனத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இப்போ அப்படி பார்க்க போறது இல்லை. இப்போ 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். உன்னதங்களிலே, ஏன் உன்னதங்களிலே அப்படின்னு சொன்னா அந்த பரலோகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. இன்னும் நம்ம தெளிவா ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் பின்னால. அதான் அடுத்த வசனத்துல பார்க்கும்போது
தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம தெரிந்து கொண்டாராம். எதுக்காக சொன்னா அன்பிலே நம்ம எப்படி இருக்கணும், குறையில்லாதவர்களாய் இருக்கும்படி. இப்ப அன்புல குறைய நீக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்ய, ஒரு அன்புள்ள மனிதனா, பூரண அன்புள்ள ஒரு மனிதனாக மனுஷியாக நம்மை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்ய நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவருடைய நோக்கம். பெரிய பணக்காரரு அப்படிலாம் ஆண்டவர் கோடீஸ்வரனா மாத்துறது அது ஆண்டவர் நோக்கம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அம்பானி, டாட்டா, இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் கிறிஸ்டியன் கிடையாது இல்லையா. ஆனா அவர் அப்படியே ஆண்டவர் கிறிஸ்தவர்களை மாற்றுவதில்லை. அவருடைய நோக்கம் அவர்களே அன்பிலே அப்படின்னும் பரிசுத்தமுள்ளலாய் மாற்றி தம்முடைய அன்பை அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். 6வது வசனம் வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்திலேயே நம்ம இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு கடவுளும் தன்னுடைய மகனாக என்ன செய்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. ஆனா தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமா யாரு, தேவன் தனக்கு சுவிகார புத்திரர்கள், தத்தெடுப்பின் பிள்ளைகளா தத்தெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறார், தத்தெடுத்திருக்கிறார். அதான் முதல்ல உன்னத ஆவிக்குரிய முதல் ஆசீர்வாதம். 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல தயவுள்ள சித்தம், சுவிகார புத்தராகணும். கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே என்ன செய்யணும், அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன கிடைக்குது, பாவ மன்னிப்பு இல்லையா. சில நேரம் பிள்ளைகள் செய்த தப்ப கூட பேரண்ட்ஸால என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. எப்பொழுதும் நினைவு வந்துட்டே இருக்கு. சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா ஒரு காலத்துல பண்ணதை என்ன இப்படி பண்ணாங்களேன்னு மன்னிக்க மாட்டாங்க. சில டீச்சர்ஸ் அது பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது பண்ணிருப்பாங்க, அந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு எனக்கு அப்படி பண்ணிட்டாருன்னு மன்னிக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இவ்வளவு பாவத்தை எப்படி மன்னித்தாருன்னா அது கிருபையின் ஐஸ்வர்யம். நமக்கு கிடைத்த முதல் தயவுள்ள சித்தம், அடுத்தது கிருபையின் ஐஸ்வர்யம். அடுத்ததாக 9வது வசனம் வாசிங்க. அது நம்ம வாசிட்டோம், அதனால அது வேண்டாம். 13, 14 வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நம்ம மேல ஒரு ஸ்டாம்ப் குத்திட்டாங்க. என்ன, யாரு, அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மேல ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. ஒரு கம்பெனியில ஒருத்தன் ஒர்க் பண்றான்னா அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு டேக்ல ஒரு ஐடி கார்டு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனியில அவங்க ஒர்க் பண்றாங்கிறது. ஆனாலும் அந்த கம்பெனிக்கு அவங்க சொந்தமானவங்க. என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்யலாம், பிடிக்கலன்னா வேலையை விட்டு நீக்கப்படலாம், அல்லது அவங்க அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம். அந்த டேக் மாறி. ஆனா நம்ம மேல ஒரு சீல் அடிச்சுட்டார் ஆண்டவர், நீ எனக்கு சொந்தமானவன். ஒரு நாள் நான் என்ன செய்ய போறேன், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் என்ன செய்ய போறோம், மீட்கப்பட போகிறோம். அதுதான் பெரிய உலகத்தில் இருக்க பெரிய ஆசீர்வாதத்துல எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் அதுதான். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறார், மீட்டுக் கொள்ள போகிறார். அதான் பெரிய ஆசீர்வாதம். இப்ப ஈரான்ல பிரச்சனைகள் வந்த உடனே என்ன பண்றாங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் நீங்க எங்க சொந்த நாட்டுக்கு திரும்புங்க. இப்போ இந்தியாவில இருந்து விமானம் போகுது, அங்க போய் இந்தியாக்காரங்கள்லாம் என்ன செய்யறாங்க, அழைச்சிட்டு வராங்க. அமெரிக்காவில இருந்து போய் அங்க அமெரிக்காவில் உள்ளவங்களும் அழைச்சிட்டு வராங்க. அதே போல ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், மீட்கப்பட போகிறோம். யாருக்காவது நான் இதை குறித்து ஒரு இது ஒன்று இன்சிடென்ட் ஒன்று சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இந்த சீல் அச்சாரத்தை கொடுக்கறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த சீல் பண்ணப்படுறது குறித்து நான் ஒண்ணு சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல, இந்த உட்டுல அந்த பேர் எழுதி இருப்பாங்கல்ல. ஆமா, அதாவது மரங்களை காடுகளை வெட்டி ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க. பெரிய பெரிய மரங்களா இருக்கும், ஆத்துல தண்ணியிலே அடிச்சுட்டு வரும்.
ஆனா ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் அது மேல என்ன பண்ணிடுவாங்க, அந்த மரத்துல கல்வெட்டா வெட்டிடுவாங்க உளிய வச்சு. அப்போ ஏசியன் அப்படின்னா ஒரு கம்பெனி எஸ்என் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சீல் அடிச்சிருவான். ஒருத்தர் எம்ஆர் அப்படின்னு வச்சிருப்பான், அவன் எம்ஆர்னு சொல்லி அந்த சீல் பண்ணி, அந்த மரம்லாம் அது அவங்களுக்கு சொந்தமானது. அதே போல நம்ம மேல ஒரு சீல் அடிச்சு அவருக்கு சொந்தமான ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே மீட்டு கொள்ளப்பட போகிறோம். அதுக்கு அட்வான்ஸா தான் என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு பொண்ணுக்கு நிச்சயமாச்சுன்னா என்ன செய்வாங்க, முதல்ல வந்து நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் கொடுத்து நிச்சய புடவை கொடுப்பாங்க, இன்னும் வேற ஏதாவது சில பொருட்களை ஏதாவது கொடுத்து நிச்சயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு என்ன செய்யற ஒரு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன். எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தராரு அப்படின்னா, நிச்சயமா நீங்க ஒரு நாள் நல்ல டீச்சர்ஸா வரணும், பைபிள் டீச்சர்ஸா வரணும். இன்றைக்கு கூட நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல கொஞ்சம் பேருக்கு நான் அனுப்புவேன். ஒரு 70 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல நான் போட்டது இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறதுன்னா, எபிரேயர்ல அவர் எழுதுறாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு இன்னும் பாலை கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் பயப்படாத, கலங்காத, திகையாத, கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லி சொல்ல வேண்டியத வசனங்கள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு எபிரேயர். ஆனா நீங்க என்ன நினைக்கணும், இந்த நாளைக்கு மற்றவங்களுக்கு போதிக்கத்தக்கவங்களா மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க வரணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஆண்டவர் உள்ளத்துல கொடுத்த ஆசை. நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம போறோம். 2வது அதிகாரத்துல 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ இதுவும் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். செத்து போய் கிடந்தோம் பாவத்துல, ஆனா நம்மை அவர் என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். அதிசயங்கள்லாம் பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னா அந்த ரட்சிப்பு தான். எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம். குஷ்டரோகத்திலிருந்து சுகமானது 10 பேர், ஆனா 9 பேர் வரவே இல்லை அவர்கிட்ட, ஒரே ஒருத்தன் தான் வந்தான். அப்போ அந்த அற்புதத்தினால அவன் ஒரு நாள் என்ன செய்ய போறான், நரகத்துக்கு தான் போயிருக்கலாம். நமக்கு தெரியல, நம்ம சொல்ல முடியாது என்ன நடந்துச்சு அந்த 9 பேருக்குன்னு. ஆனா அதான் சுகம் கிடைச்ச உடனே அவன் அந்த பரலோகத்துக்கு சொந்தமாக மாட்டான். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டா அவனுக்கு என்ன கிடைக்கும், பரலோக பாக்கியம் கிடைக்கும். அதான் பெரிய ஆசீர்வாதம். நமக்கு என்ன செய்ய, நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மை அவர் என்ன செய்தார், ரட்சித்தார், விடுவித்தார். அதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதம். 5-7 வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்போ அக்கிரமத்துல என்ன செய்தார், மரித்தவளா இந்த கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். நமக்கு எந்த மெரிட்டும் கிடையாது. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், பக்தியா இருந்தேன், அதா இருந்தேன், கோயிலுக்கு ஒழுங்கா போவேன், அதனாலதான் ஆண்டவர், அப்படி எதையும் சொல்ல முடியாது. கிருபையினாலே, அவருடைய கிருபையினால் நம்ம என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். இப்ப அவரோடு கூட நம்ம என்ன செய்ய உட்கார வச்சிருக்காரோ எதுக்காக, அவருடைய கிருபை எவ்வளவு பெரிய கிருபை அப்படின்னு நம்ம பாக்குறதுக்காக. பரலோகத்தில் நம்ம அளிக்கப்படக்கூடிய கிருபை எவ்வளவு பெருசு, இந்த பூமியில இல்ல, பரலோகத்தில் நமக்கு அளிக்கப்பட போகிற கிருபை எவ்வளவு பெரியது என்பதை காட்டுவதற்காக எங்க உட்கார வச்சா இருப்போம். இப்பவே நம்ம பரலோகத்தை தான் உட்கார்ந்துருக்கோம். மனுஷனா நம்ம இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சீட் அங்க இப்பவே நம்ம உட்கார்ந்துருக்கோம். இது விசுவாசிக்க முடியாம ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தாலும் அதுதான் என்னது உண்மை. ஒரு நாள் அந்த சீட்டுக்கு நம்ம என்ன செய்திருவோம், போயிடும். 10-13 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தில்
கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் போதும் 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 போதும். அதாவது இதுல முக்கியமா இந்த 10வது வசனம், முதலாவது அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி நம்மை தெரிந்து கொண்டார் சொல்லப்படுது. அப்ப அன்பினுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா நற்கிரியைகள், நல்ல கிரியைகளை செய்யும்படி. அதற்காக கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் என்ன செய்தோம்? சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இஸ் ஒர்க்மேன்ஷிப். ஒரு பொருளை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அது எதுக்காக? ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக என்ன செய்யணும்? அவருடைய ஒரு வேலைப்பாடாக நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அதான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டபடியால் அவரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். எதுக்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. அதுவும் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ எதுலாம் நடந்து போனோம் அப்படிங்கிற ஒரு பாதையை நமக்காக என்ன உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த பாதையெல்லாம் நம்ம போகணும். நம்ம இஷ்டப்படினா என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில போகக்கூடாது. உங்களுடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்ய மாட்டேன், உங்களுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஜெபம் பண்ணுங்க. அதுல நம்மை ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த பாதையில கரெக்டா நடத்துவார். நான் ஏற்கனவே இருந்த ஊழியத்துல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. யாரும் என்ன வேதனைப்படுத்த, யாரும் என்ன தலைவர்கள் யாரும் என்ன ஒன்றும் வேதனைப்படுத்தல. எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு கீழே மற்றவங்களெல்லாம் ஒன்றும் ஆண்டோருக்குள்ள இந்த இதா ஏற்றபடி ஒரு நல்ல பொறுப்புள்ள தலைவர்களாக வேலை செய்ய வைக்க முடியல. அவங்க ஒத்து போகல. அதனால வருத்தத்தினால அந்த பொறுப்புல இருந்து நான் விலகிட்டேன். ஆனாலும் தலைவர்கள்லாம் என்ன 2 பேர் தேடி வந்தாங்க. ஒரு சிலர் கடிதம் மூலம் கேட்டிருந்தாங்க, மெசேஜ் போட்டு எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு. நேற்று கூட ஒரு தலைவர், ஆனால் கடைசி வரைக்கும் எங்களோட இருங்க, எங்களை விட்டு தயவுசெய்து போயிடாதீங்கன்னு போட்டிருந்தார். ஏன் இப்ப நான் போக முடியல அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு அந்த பாதை தான் அவர் வச்சிருக்காரு. நான் தோல்விகளை சந்தித்தாலும் ஏமாற்றங்களை அடைந்தாலும் ஊழிய பாதையில ஆண்டவர் அதான் பாதை, நீ தான் இங்கதான் போகணும், இதான் உன்னுடைய வேலை என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதனால அதை விட்டு போக ஆண்டவர் என்ன செய்யல, என்ன விடல. எனக்கு ஏற்கனவே ஒரு ஊழியத்துல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பேர்லாம் நான் போட்ட ஒரு புக்கு போட்டேன். அந்த புக்கில் கூட போட்டிருந்தேன். அது ஒருத்தர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்து இந்த பேர் நான் எடுத்துட்டேன். அதுவும் தேவனுடைய ஒரு நோக்கம் தான். சில நேரம் கிரிட்டிசிசம் அது வந்து நமக்கு நல்லதாகவும் இருக்கும், தேவனுடைய திட்டமாகவும் இருக்கும். ஏன்னா எனக்குன்னு ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்கிறக்காக சொல்றேன். அதே மாதிரி உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அதுல நல்ல கிரியை செய்து நீங்க நடந்து போகணுங்கிறக்காக நமக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற பாதம் இல்லையா? யோவான் சார் தான் இருக்கிறபடி நினைச்சபடினா ஊழியம் செய்துட்டு போக முடியல. அவருக்கு 6 மாசம் தான் அவருக்கு டைம். 6 மாசம் வந்து என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துக்கு வழியே ஆயத்தம் பண்ணணும். அதான் அவருடைய வேலை. அதோட அவர் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு நண்பர் அடிக்கடி நான் 2-3 தடவை என்கிட்ட சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் வந்து ஒரு தோல்வியின் ஊழியம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, 3 வருஷம் அவளுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய கிரியை நான் செய்து முடித்தேன் அப்படிதான் சொன்னார் இல்லையா? முடித்தேன், முடிந்தது அப்படின்னு சொன்னார் சிலுவையில. ஏன் முடிந்தது? தன்னுடைய வேலை என்ன செய்யணுமோ அதை அவர் முடிச்சிட்டார். இட் இஸ் பினிஷ்ட். முடிந்ததுன்னா அவ்வளவுதான் காலி அப்படின்னு கிடையாது. இட் இஸ் பினிஷ்ட். என்ன செய்யணுமோ அதை செய்து முடிச்சிட்டார். அதை போல உங்களுக்கு என்ன சித்தமோ, எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு நாள் கூட மேடையில் நின்று கிடையாது. இன்றைக்கு எவ்வளவு பெரிய கூட்டங்கள் எல்லாம் கூட நான் பேசியிருக்கேன். 400 பேர் 500 பேர் எடுத்துலாம் சபையெல்லாம். அதான் ஆண்டவர் தான் நம்ம தெரிந்து கொண்டார்னா அவர் அதுல சரியா என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். இதை நீங்க தயவு செய்து மறந்துட வேண்டாம். 18 இருந்து 20 வாசிங்க. அந்தபடியே நாம்
ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அப்ப இத பாருங்க, இந்த ஒரே 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 ஒன்றுபடுத்துதல்ங்கிற வசனங்கள் அப்படியே தொடர்ந்து வர்றதை பாக்குறோம் பாத்தீங்களா பைபிள்ல. சேக்ரெட் த்ரெட் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கார்லெட் த்ரெட், சீக்ரெட்ல ஸ்கார்லெட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு சிவப்பு கயிறு அப்படியே வர்றத பைபிள்ல எடுத்திருப்பாங்க. எப்போன்னா ஆதி ஆமத்துல அவங்களுக்கு விலங்குகளுடைய ஒரு விலங்கை கொண்டுதான் அவங்களுக்கு ஆடையை கொடுக்குறாரு. அங்க ரத்தம் சிந்தப்படுது. அதே மாதிரி அப்படியே வரிசையா வரும், ஒவ்வொரு இடத்துலயா ரத்தம் சிந்தப்பட்டு வந்துட்டே இருக்கும். ராகாப் ஒரு சிவப்பு எனக்கு ரொம்ப இப்போ ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ராகாப் என்ன செய்வோம், ஒரு சிவப்பு கயிறை அவளை கட்ட சொல்லுவாங்க மேல. நாங்க அதை மாத்திரம் அதை பார்த்து ஒன்னு என்ன செய்வோம், காப்பாற்றுவோம்னு சொல்லி. அப்படி நிறைய வரும். அங்க இருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் அந்த சிவப்பு நிறம் இது தொடர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பைபிள் நினைச்சே பார்க்க முடியாத ஆச்சரியமான அதிசயமான அந்த ஒரேங்கிறது திரும்ப பாருங்க. ஒரே ஆவியினாலே பிதாவின் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் வச்சிருக்கிறோம். அடுத்தது, நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். ஒரே நகரத்தார், நம்ம எல்லாரும் ஒரே நகரம் தான். இப்போ பரலோகம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். அப்போ ஒரே அஸ்திபாரத்துல நம்ம இருக்கிறோம். ஒரே அஸ்திபாரம், எல்லாருக்கும் ஒரே கட்டடம், ஒரே அஸ்திபாரம். அதற்கு இயேசு கிறிஸ்தாமே மூளைக்கல் ஆயிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்தா அந்த கட்டடத்துக்கும் மூளைக்கல். ஒரே கட்டடம் தான், அது ஒரே கல்லு தான். 21:22 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ அவர் மேல் மாளிகை முழுவதும், நம்ம எல்லாரும் மாளிகையில ஒரு கற்கள், ஜீவனைகள் உள்ள கற்களை போல அப்படின்னு சொல்லுவார் பேது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கிறோம் பேதுரு நிருபத்துல. ரெண்டாம் அதிகாரம் 1 பேர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அப்போ கட்டப்பட்டு வருகிறோம். இவ்வளவு ஜீவனுள்ள கற்கள், ஜீவனுள்ள கற்கள், நம்ம உயிருள்ள கற்கள், மற்ற எல்லாரும் உயிரே இல்லாத கற்கள். ஆவிக்கேற்ற மாளிகையா கட்டப்பட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்ம என்ன செய்கிறார், கட்டி கொண்டு வருகிறார். அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, ஒன்றாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறீர்கள். அப்ப நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு கல்லா, அது ரஷ்யாவில் உள்ள கிறிஸ்தவனா இருக்கலாம், சைனாவில் உள்ள கிறிஸ்தவனா இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவனா இருக்கலாம், பாகிஸ்தான்ல இப்பயும் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுன்னு சொல்றாங்க, ஈரான்ல ஒரு பெரிய எழுப்புதல், ஏராளமான மசூதிகள்லாம் மூடப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்குள்ள ரட்சிக்கப்பட்ட கல்லா இருக்கும். எல்லா கல்லையும் சேர்த்து ஒரே மாளிகை ஆண்டவர் என்ன செய்தார். அந்த இணைப்பு, ஒன்றாக்குதல்ங்கிறது தான் இதுல மெயினா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப ஆவியினாலே கட்டப்படுறோம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆவியானவர் நமக்கு எந்தெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அது கீழ்ப்படிந்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை கொண்டு நம்மை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு கல் பொருத்தமான கல்லா இருக்கணும். அந்த கல் சரியா பொருத்தமா இருக்கணும், அந்த கட்டடத்துல அது சரியா பிக்ஸ் ஆகாது. சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அப்படியே சில இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கொத்தனார் அதெல்லாம் அந்த இதை வச்சு தட்டி விடுவாங்க, தட்டி விட்டு அதை வைப்பாங்க. அதாவது கேப் வந்துடும், இடிச்சிட்டு நிற்கும். அதே போல நம்ம என்ன செய்யறோம்,
ஆவியினாலே நம்ம கீழ்ப்படிந்து 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 ஒரே கல்லாக அந்த மாளிகையில இசைவான ஒரு கல்லாக கட்டப்பட்டு வருகிறோம். அதனால எதெல்லாம் கேட்கிறோமோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கேட்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார். கவனமா இருங்கள். ஏன்னா கேட்டுட்டு அதை விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்கேற்ற மாளிகையில ஒரு ஆவிக்குரியவர்களாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். அடுத்தா 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல 12. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் 12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே விசுவாசம் தான். முன்னாடி ஏற்கனவே ஒரே விசுவாசம் என்ன, ஒரே நம்பிக்கை என்ன, அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த விசுவாசம், ஒரே விசுவாசம் தான் நமக்கு எல்லாருக்கும். அதற்குள் என்ன உண்டாக்குற? நமக்கு ஒரு தைரியம், ஒரு திட நம்பிக்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருந்தாலும் நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கு. நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னா பரலோகத்துல நம்ம போக போறோம். அதுதான் பெரிய நம்பிக்கை. என்ன பாடுபட்டாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், வேதனைகள் பட்டாலும், ஏமாற்றப்பட்டாலும் நம்ம நம்பிக்கை பரலோகம் தான் திட நம்பிக்கை. தைரியமும் இருக்குது. ஒரு தைரியம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். நம்ம எல்லாரும் ஒன்னா எங்க போறோம்? அவரிடத்துல சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். 16-19, 16-19. ஆதலால் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அடுத்த வசனம் வாசிக்கணும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படுது. உள்ளான மனுஷன்ல பலப்படுறது. நம்முடைய புறம்பான மனிதன் அழிந்து போகிறான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்படுது இல்லையா? நம்முடைய வெளியான மனுஷன் புறம்பே நாளாக 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 நம்ம அந்த உள்ளான மனுஷன்ல பலப்படப்பட, உள்ளான மனுஷன்ல வளர வளர நம்முடைய புறம்பான மாம்சத்துக்குரிய இச்சைகளுக்குரிய அந்த மாம்சம் அழிந்து போகிறது. அப்போ அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல என்ன செய்யணும்? பலப்படும். ஆவியான சத்தத்தை கீழ்ப்படிந்து, இப்படி செய்யாத, இது கீழ்ப்படி, இப்படி செய் அப்படி சொல்லி ஆண்டவர் ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்முடைய விருப்பப்படியே சேர்த்தா ஆவியான நம்மகிட்ட பேசவே மாட்டார். நம்ம கீழ்ப்படி ஆரம்பிச்சோம்னா ஆவியான நமக்கு என்ன செய்வார்? நம்மோடு கூட பேசி நம்மை உள்ளான மனுஷன் நம்ம பலப்படுவோம். கிறிஸ்து விசுவாசத்தினால கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருப்பார். நாம அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அன்புல அப்படியே என்ன செய்ய. நேற்று ஒரு காரியம் எனக்கு ஒரு போன் பண்ணி மகா பேசினா, நான் ஒரு 2 மணி நேரம் டென்ஷனா இருக்கேன். சின்ன காரியம்தான், ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அன்புலாம் ஆழமா இல்லாதனால தான் காரணம். இப்போ அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள், அதுல நிலைச்சிருக்கணும். அந்த அன்புல யார் மேல இருந்தாலும் சரி, நம்மை தவிர மற்ற எல்லார் மேலும் நம்முடைய அன்பு. அதோடு கூட முதல்ல நம்ம அன்புல நிலை பெற்றவர்களாக இருந்து சகல பரிசுத்தவான்களோடும் கூட, இங்கேயும் ஒரு மனம் தான், ஒரு குரூப், ஒரே நகரத்தார், நம்ம எல்லாரும் ஒரே ஆலயத்துல இருக்கோம், ஒரே கல்லா கட்டப்படுறோம். அப்படிப்பட்ட அந்த சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அதை அறியணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும். அதுல எதாங்க அவங்களுடைய அன்பை கண்டுபிடிக்க முடியாது. எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சில நேரங்கள் எல்லாம் ஒருத்தருடைய கிரியைகளை பார்க்கும்போது வேதனையா இருக்கும், வெறுப்பா இருக்கும். என்னடா இப்படிலாம் இருக்காங்கன்ட்டு. ஆனால் மற்றவங்களுடைய அன்பெல்லாம் அறிந்து கொள்ள முடியல. யாருடைய அன்பை அறிந்து கொள்ளணும்? அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும். ஒரு ஃபெல்லோஷிப்புங்கிறது அதுதான். அதனாலதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறேன், ஒரு ஃபெல்லோஷிப் ஏற்படுத்துங்க. சர்ச் கோயிங் மஸ்ட் தான், டைம் போகணும் தான் செய்யணும்.
ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் உள்ள உட்காந்துட்டு வந்துடுவீங்க. இந்த பேலஸ் நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டும் வரமாட்டாங்க, நான் போயிட்டு வரேன் பாஸ்டர், நல்லா இருந்துச்சு மெசேஜ் கூட சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதுசா வந்துருக்கீங்களா சிஸ்டர், எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க மற்றவங்கள பார்த்து. அல்லது இன்னொருத்தரை பார்த்து போன வாரம் நீ ஏன் வரல, போன வாரம் உங்களை பார்க்கல சிஸ்டர், வந்திருந்தீங்களா அப்படி கேட்க கூடவே மாட்டோம். எப்போ முடியுதோ சொல்லுவாங்க, விட்டது கழுத எடுத்தது ஓட்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது கழுதையை கட்டி வச்சிருந்ததை கட் பண்ணி விட்டோன்னா அது ஓடுமா, எப்பாடா தப்பிச்சோம். ஸ்கூல்ல பெல் அடிச்சு முடிச்சோடனே பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஓடு சத்தம் போட்டு போவோம். அது மாதிரி இல்லை, லெட்ஸ் எ ஃபெல்லோஷிப், ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியம், மற்றவங்களை விசாரிங்க. இந்த மீனுக்கு ஒரே இடத்துல தான் போவேன், அங்கதான் மீன் சிக்கன் மட்டன் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். இப்போ நான் பெங்களூர் போறேன், இன்றைக்கு ஒரு 10 நாள் ஆகும். எனக்கு அவங்கள்ட்ட சொல்லாம வர முடியல. அவன் மீன் கட் பண்ற ஆட்கள் தான், ஓனர் கிடையாது. போன உடனே அவ்வளோ அன்பா, சார் வாங்க சார், என்ன கொஞ்ச நாளாக காணும்னு கேட்பாங்க. சார் இன்றைக்கு இந்த மீன் இருக்கு, இந்த மீன்லாம் வேண்டாம், இன்றைக்கு ராட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அவளுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப அன்பாயிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன், ஏன்னா என்னால சொல்லாம வர முடியல, என்னடா காணும் தேடுவாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ அன்புங்கிறதே அப்படி இருக்கணும், நம்முடைய அன்பை காட்டணும். ஏன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கன்ற. வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சம்ங்கிறது அன்பு தான், வேற என்ன வெளிச்சம் இல்லையா? மத்தேயுல சொல்லும்போது, மனிதர் உங்களுடைய வெளிச்சத்தை காணும், உங்களுடைய இதை ரொம்ப நாள் பார்க்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், 16ஆம் வசனம், 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வெளிச்சம்னா நற்கிரியைகள், அன்பு காட்டுறது, மற்றவங்ககிட்ட இரக்கம் காட்டுறது, தயவு காட்டுறது. அதுதான் ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஏன்னா நற்கிரிகளை செய்வதற்கு தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மறந்துடாது. அதான் அவங்க செய்யல, இவங்க இப்படி நடந்துட்டாங்க அதனால நானும் இப்படி நடப்பேன்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. மற்றவங்க எப்படியோ, அவங்க எப்படியோ இருக்கலாம், ஆனா நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நன்றாக ஒரு நல்ல தரமான பிள்ளைகளாய் நீங்கள் வளர்வீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தணும், உங்க மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இப்போ 4ஆம் அதிகாரத்துல 1-3 வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த 3 வசனத்துக்கும் நான் இந்த முக்கியம்னு போடுவாங்க இல்லையா, இன்று மாதிரி போட்டு நான் 4 புள்ளி வைப்பாங்க, பார்த்து முக்கியம் நீங்க படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, முக்கியம்னு சொல்றது அதை போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் பேசிக். ஒருமனமா இருக்கிறதுக்கு ஏன்னா இதுதான் முக்கியம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இப்போ என்ன அழைப்பு நமக்கு, தேவன் எதுக்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரோடு கூட என்ன செய்யணும், பல சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். நற்கிரிகளை செய்வதற்கு அழைத்திருக்கிறார், ஒரே நம்பிக்கைக்கு அழைத்திருக்கிறார், பரலோகத்தில் நமக்கு நம்பிக்கை, இது எல்லாத்துக்கும் அழைத்திருக்கு. அப்ப அப்படியே நீங்க எல்லாரும் ஒரே வீடாக, ஒரே நகரமாக என்ன செய்ய அமைக்கப்பட்டிருக்கீங்க, ஒரே வீடாக கட்டப்பட்டு வர்றீங்க. இப்படி இருக்கும்போது அந்த அழைப்புக்கு பாத்திரம் வாங்கி நடக்கும்போது என்ன செய்யணுமா, முதல்ல மிகுந்த மனத்தாழ்வு. முதல்ல வேண்டியது என்ன, மிகுந்த மனத்தாழ்வு. அது நாம பார்க்கணும். எனக்கு நேற்று ஒரு காரியம் சொன்ன உடனே ரொம்ப இதாயிட்டு. சாதாரண காரியம்தான். அப்போ இங்க என்ன இல்லை, தாழ்மையை நான் இழந்துட்டேன். யார்ட்டையும் கத்தலை, யார்ட்டையும் பேசுறவங்களுடைய எரிச்சல் அடையலை. ஆனாலும் என் ஒய்ஃபிட்ட மட்டும் பேசியிருந்தேன், இப்படி எப்படி பண்ண, இப்படி பேசுறாங்களே, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு.
அப்போ மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு வேணும். அப்பதான் அந்த ஒருமனப்பாட்டை என்ன செய்யணும். முதல் ஒருமனப்பாடு எங்க உண்டாகணும்? நம்முடைய குடும்பத்துக்குள்ள. குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஒருமனப்பாடு வேணும். சில நேரங்கள்ல நான் இந்த நீயா நானா முழுசுமாலாம் பார்க்க மாட்டேன். சில இதெல்லாம் வரும். அதுக்கு என்னவோ சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஞாபகம் வரல. ஏதாவது ஒரு சீனை மட்டும் எடுத்து போடுவாங்க இல்லையா? அதே மாதிரில ஒன்றில் போட்டு போங்க தான். அதாவது அவங்க திருமணமாகி அதுக்கு பிறகு டைவர்ஸ் ஆன அவங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அதில் ஒரு பெண் பேசும்போது அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப கவலைப்படுது. சொல்லுது, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு சொந்த அத்தை மகன் தான், அவர் நல்லவர் தான், ஆனாலும் பிரிஞ்சிருக்க அவசரப்பட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன், அவரோட வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். அது காரணம் இல்லை, முதல்ல மிகுந்த மனத்தாழ்மை இல்லை, அடுத்தது சாந்த குணம். இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப அவர்கிட்ட கற்றுக்கிறது அதுதான். அவருடைய சாந்த குணத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனத்தாழ்மை இல்லை, நம்ம சாந்த குணம் இல்லைன்னா நம்மள கிறிஸ்டியன் சொல்ல முடியாது. ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சு ஒரு சர்ச்சில். அந்த சர்ச்சில் எப்படி 5000 6000த்துக்கு மேலே வருவாங்க, சிலர் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்தில் சியோன் சபை ஏதோ ஒரு ஆண்டு விழா வச்சிருந்தாங்க. இது எத்தனை வருஷம்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அங்க ஒருத்தர் வந்திருந்தவர் ஸ்பீக்கருக்கு ஒரு பொன்னாடை போத்துறாங்க. அந்த பொன்னாடை போத்தும் போது என்ன செய்யணும்? அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் மேடையில் உட்காந்துருக்காரு. அவர் அந்த பொன்னாடையை வாங்கணும், அவர் வாங்க வரல. உடனே அப்படி கழட்டி தூக்கி அவர்கிட்ட நேரம் வீசுறாரு அவருக்கு மேல. எனக்கு ரொம்ப ஆக்வேர்டா தெரிஞ்சுது. கடைசியில் அவரோட மெசேஜில் ஒன்றும் இல்லை, வெறும் சொதப்பல். ஏதோ பெரிய ஸ்பீக்கர் அவரை கூட்டு வந்திருந்தாங்க, 10,000 மக்கள் வந்த இடத்துல. அதனால நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன வேணும்? முதல்ல ஒருமனப்பாடு. கணவர் கோபக்காரரா இருக்கலாம், சரியில்லாம இருக்கலாம், தண்ணி அடிக்கிறவரா கூட இருக்கலாம், தவறா நடக்கிறவரா கூட இருக்கலாம். முதல்ல நமக்கு என்ன வேணும்? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிங்கிறது சகித்துக் கொள்ளுதல். எவ்வளவு செலவு எவ்வளவு திட்டினாலும், என் சிஸ்டர் எல்லாம் சொல்லுவார், நான் சில கோவத்துல எவ்வளவு திட்டினாலும் அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, அப்படியே இருப்பாங்க. அப்போ நான் இவ்வளவு திட்டுறேன், கல்லு மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவேன், அப்பவும் பேச மாட்டாரு. தாங்கிறது. அன்பான சகோதரிகளே, உங்களுடைய அன்பு, உங்களுடைய மனத்தாழ்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில. அதே மாதிரிதான் சபையில, சர்ச்சில் உள்ள மற்றவங்ககிட்டையும். மற்றவங்க அசெட்டப் பண்ணாலும் சரி, பாஸ்டர் கண்டுக்காம இருந்தாலும் சரி. சில பாஸ்டர் சிலர் தான் கண்டுக்குவாங்க, நிறைய காசு கொடுக்குறவங்கள, நிறைய தசம பாகம் கொடுக்குறவங்கள, இப்படிப்பட்டவங்கள தான், பணக்காரங்களை தான் கண்டுக்குவாங்க. அப்படின்னு சிலர் இருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன வேணும்? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இங்கேயும் ஒருமனப்பாடு. இதுதான் இதுக்காக தான் நான் திரும்ப இந்த எபேசியர் நிருபத்தை ஆண்டவர் நான் கொடுத்தார். அவர் எங்கேயும் இணைக்கிறார், பூலோகத்தில் உள்ளவங்களையும் பரலோகத்தில் உள்ளவங்க இணைக்கிறார். அதுக்காக இங்க முதல்ல குடும்பத்துக்குள்ள ஒருமுறைப்பாடு வரணும், நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள ஒருமுறைப்பாடு வரணும். இதுதான் முக்கியம். இப்போதான் ஒரு குரூப்பா அவர் அப்படியே என்ன செய்ய முடியும்? நம்ம மேல கொடுத்துருக்கிற சீல், இந்த சீல் உறுதிப்படும்படி ஒரு நாள் நம்ம எங்க கொண்டு போக முடியும்? அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படியே ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. ரகசிய வருகை உண்டா இல்லையாங்கெல்லாம் கொஸ்டின் இருக்கு. சிலர் அது இல்லவே இல்லை, ஒரே பரலோகம் தான், நேரடியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் இதை குறித்து எனக்கு முக்கியம் நம்பிக்கை 100% இருந்தாலும் சிலர் சொல்வதனால எப்படி ஆண்டவரே அதை எனக்கு வெளிப்படுத்தி தரும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்படுத்தினார். பவுல் சொல்றாரு, சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுன்றார். அதுதான் பிரிஞ்ச உடனே எங்க போயிரும்? ஆவியில அவரோடு கூட சேர்ந்துரும். நம்முடைய பாடி இங்க இருக்கும். ஆனா அவருடைய 2ஆம் வருகையில என்ன செய்யப்படும்? எல்லாரும் எழும்பும் போது நம்முடைய உடலும் எழும்பி என்ன செய்யும்? அந்த ஆவியோடு கூட இணைந்து கொள்ளும். அதனால இதை நம்ம புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். 4ஆம் அதிகாரத்துல 11 13 வாசிங்க. 11 13 4ஆம் அதிகாரம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ பாருங்க, இங்கேயும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இதுக்காக தான் ஆண்டவர் என்ன இந்த இதை சொன்னார். நான் இத மாதிரி ஒரு நாளும் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இப்படி ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தது கிடையாது. முதல்ல ஒரு கீ வேர்டு, அந்த என்டையர் சாப்டருடைய கீ வேர்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடித்து அதை இப்போ ஆண்டவர் எனக்கு முதலா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் இதை கற்றுக்கொள்ளுங்க. இதே மாதிரி படித்து கீவேர்டுன்னு சொன்னா நல்ல ஸ்டடி பைபிள்லாம் வாங்கினீங்கன்னா அதுல கீவேர்டு என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னா இருக்கிறத நீங்க படிச்சுட்டே இருங்க. பைபிளை திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருங்க. அப்போ அதை படிச்சுட்டே இருக்கும்போது இந்த கீவேர்டு கிடைக்கும். இப்போ ஒருவேளை ரோமர், கொரிந்தியர் இதெல்லாம் இந்த நிருபங்கள்ல ரோமர், கொரிந்தியர்லாம் பெரிய அதிகாரம் எல்லாம் 15 அதிகாரம் 16 அதிகாரம் இப்படிலாம் இருக்கும். அதை திரும்ப திரும்ப படிக்கிற கஷ்டமா இருக்கும். ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் இது எல்லாத்தையுமே 4 அதிகாரம் இல்லை 5 அதிகாரம் தான் இருக்கும். இதை நீங்க பல தடவை திரும்ப வாசிச்சிடலாம். வேகமா சீக்கிரத்துல வாசித்து முடிச்சிடலாம். அப்படி வாசித்து வேகமா வாசிச்சுட்டா கொஞ்சம் மெதுவா வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதோட சென்ட்ரல் தீம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தப்படும், தெரிஞ்சுக்கூடாது. அப்ப அந்த தீமை வச்சு நம்ம பார்த்தா அந்த என்டையர் புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல எனக்கு இந்த கிருபையை கொடுத்ததுக்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். இப்போ 4ஆம் அதிகாரத்துல 22 அப்போ இதுக்காக தான் அந்த பூரண புருஷர் ஆகிறதுக்காக அறிவு நம்ம எல்லாரும் விசுவாசத்துல எல்லாம் ஒருமைப்பட்ட ஒரே இதுல ஒன்னஸ்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் என்ன வச்சிருக்காரு? இந்த சரீரத்துல இதெல்லாம் வச்சிருக்காரு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர், 5 ஊழியங்கள். எப்படி 5 விரல் இருந்தாதான் அழகா எடுத்து சாப்பிட முடியும். ஒரு விரலை மடக்கி வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. மத்தியம் ஏதாவது வரல சாப்பிட முடியாது. ஒரு பொருளை பிடிக்கணும் கூட 5 விரல் வேணும். ஒரு பேனாவை பிடிக்கணும்னா கூட, ஒரு பேனாவை இப்படி கையில பிடிக்கணும், அல்லது ஒரு கொடியை பிடிக்கணும் அப்படின்னா கூட என்ன வேணும்? ஒரு விரல்னா நம்மளால பிடிக்க முடியாது. அதனால அதுக்காக தான் அவர் 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கார். அதனால அந்த 5 வித ஊழியங்கள்லாம் கிடையாது. நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்படுற கிடையாது. ஒரு பாஸ்டர் தான் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணுற வருஷம் முழுவதும். சுவிசேஷர் வேணும், அவங்க என்கரேஜ்மெண்ட். அவங்க தான் ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆறுதல் படுத்துறது, தேடுதல் படுத்துறதுலாம் சுவிசேஷர் மூலம் தான் முடியும். புரியும்படி கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் வேணும். என்ன மாதிரி டீச்சர்ஸ் வேணும்? ப்ராஃபட்ஸ், அவங்க குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு இதெல்லாம் இன்னைக்கு தப்பு அப்படின்னு சொல்லி, இந்த இதெல்லாம் காரியங்கள் தவறு, இதெல்லாம் தப்பு, இது இல்லை இதுல அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் இருப்பாங்க, அவங்க தான் அடிப்படை. அங்க போய் சபைகளை நிறுவுறது சார் இருப்பாங்க. நிறைய சபைகளை நிறுவிட்டே போவாங்க. அப்போ அவங்கெல்லாம் அப்போஸ்தலரா இருப்பாங்க. இதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் 5 விதமான ஊழியங்களை தேவன் வைத்திருக்கிறார். 25, 26 வசிங்க.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். இப்ப நாம் இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பா இருக்கிறோம். ஒரு உறுப்பு இல்லைனாலும் இந்த அது பாடியில ஒரு விரல் இல்லைன்னா கூட அதை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும் இல்லையா? இப்போ ஒருவருக்கு ஒரு அவயமா இருக்கிறோம். காது இல்ல, காது தேவையில்லை, கண்ணுதான் முக்கியம்னு சொல்ல முடியாது. அல்லது வாய் முக்கியம் இல்லை, மூக்கு தான் முக்கியம்னு சொல்ல முடியாது. அல்லது மூக்கு முக்கியம் இல்லை, வாய் தான் முக்கியம் சொல்ல முடியாது. உறுப்புகளும் ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறோம்? பாடியா இருக்கும். அதனால என்ன செய்யாதீங்க, பொய் பேசாதீங்க அப்படின்றார். அவனுடனே பிறனுடனே மெய்யை பேச கடவுள். ஹஸ்பண்ட பொய் சொல்லக்கூடாது. நானா முன்னாடிலாம் என் ஒய்ஃபிட்ட நிறைய சொல்லுவேன். எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பொருள் முக்கியமா மீன் வாங்கி தரதான் பிரச்சனை வரும். நாகப்பட்டினத்துல ரொம்ப சீப்பா கிடைக்கும் மீன். 200 ரூபாய்க்கு வாங்கினாலே நிறைய மீன் இருக்கும். வீட்டு பக்கத்துல வருவாங்க, வீட்டுக்கு முன்னால. அப்பெல்லாம் 30 ரூபாய்க்கு ஒரு ஆள் போடுனா கை நிறைய அள்ளி போடுவாங்க. 30 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கினா போதும். இப்போ 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு. ஆனா நான் வெளியே போய் வாங்கிட்டு கேட்டா, அவள்கிட்ட இது 300 ரூபாய் ஆயிட்டா இல்ல 400 ரூபாய் ஆயிட்டுனா கோவப்படுவா. எதுக்கு இவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க, உங்களை ஏமாத்திட்டாங்கப்பா. அதுக்காக போய் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி சில காரியங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்ததில்ல, இவ்வளவு கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி வரும். அப்படிலாம் சொல்லுவேன். இப்போ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன செய்யக்கூடாது? பொய்யை களைந்து அவனும் பிறனுடைய மெய்யை பேச. முதல்ல வீட்டுல உண்மை பேசுங்க. பிள்ளைகள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு இப்படி சொல்றீங்க, பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பிள்ளைகள். அடுத்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்றாங்க. கோபம் என்ன செய்யக்கூடாது? தூக்கி வீசிடக்கூடாது. இப்போ அந்த கோபத்தை நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். A Christian is not known by his action but by his reaction அப்படிம்பாங்க. அவன் செயல்பாடுகளால அவன் கிறிஸ்தவன் என்று மதிக்கப்படுவதில் அவன் என்ன ரியாக்ட் பண்றானோ, மற்றவங்க பண்றதுக்கு அவன் எதிரா கோவப்பட்டு என்ன செயலாற்றுறான், அதுதான். அதனால கோபம் அதுல 2 காரியங்களே முக்கியமா அவர் சொல்றாரு. இதெல்லாம் பொய் சொல்றது, கோபம் கொள்றது, ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? விட வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களை எரிச்சல் தனியா கிடவு. அதே டென்ஷன்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் அதே டென்ஷன்ல இருக்கக்கூடாது இல்லையா? அந்த டென்ஷன் என்ன செய்யணும்? 6 மணிக்கு முன்னால, ஈவினிங் 6க்கு முன்னால மறைஞ்சிடணும். அதுதான் லிமிட் நமக்கு. அதே வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே, அப்பவே உங்கள்கிட்ட கேட்கன்னு இருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க கூடாது. தனியா கிடவு. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அடுத்த வசனத்துல. அப்படி நம்ம கோபத்துல இருந்து அங்க யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். 30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இப்போ இது உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த. அப்போ எதெல்லாம் துக்கப்படுத்துது அப்படின்னு சொன்னா, கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், தூசித்தல், மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா குணங்களும் துர்க்குணங்கள். இதெல்லாம் நீங்கட்டும். இதெல்லாம் என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமுமாய் இருந்து, அதனால தயவாருங்க.
மனம் உருகட்டும் மற்றவங்களுக்காக. ஒரு பெரிய தலைவர் நேற்று எனக்கு போட்டிருந்தாரு, என்னுடைய வயசு கம்மி தான், இபில பெரிய இன்ஜினியரா இருக்காரு. அண்ணன் போட்டிருந்தாரு, அண்ணே தயவு செய்து எங்களை விட்டு போயிடாதீங்க அண்ணே அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ். அது எழுதியிருந்தா கூட என்னால அதை கொஞ்சம் இதா இருந்திருக்கும். அவரு வாய்ஸ் மெசேஜில் போட்டது ஒரு உருக்கத்தோட போட்டது என்ன உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த ஊழியத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்ற மாதிரி அவ்வளவு கஷ்டவுதான். அப்போ தயவாயும் மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்பதான் பரிசுத்தாவின் துக்கப்படாம இருக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்க முடியும், ஒரு மனதோடு இருக்க முடியும். குடும்பத்துல இதெல்லாம் என்ன செய்யுங்க, கட்டாயமா கடைபிடியுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய மிக முக்கிய மாற்றம். ஆமென். அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம எல்லாரும் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றோம். அப்ப நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே மகனோ மகளோ நமக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் கீழ்ப்படிந்தோமானால் நம்ம என்ன செய்யும், அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருப்போம். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் என்ன செய்யணும், நம்மை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து நம்மை அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நான் சில வசனத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், ஏன்னா 12:30 கரெக்டா முடிக்கணும். எட்டாம் வசனம் திறந்து வாசிங்க. 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் போதும். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதாவது செல்வி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம், வாலிய பிள்ளைங்களாம் ஒரு ஸ்டோரி எப்பவும் சொல்லுவார். அதாவது பிரிட்டிஷ் ராணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஏழை பிள்ளைய கூப்பிட்டுருந்தாங்க. கூடும்போது அது சொன்னாங்க, நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரணும் நீட்டா, அப்பதான் அந்த செக்யூரிட்டிலாம் உள்ள விடுவாங்க அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளை போகும்போது புரட்டு போயிட்டு இருந்துச்சு, அழகா சந்தோஷமா விளையாடும் போது ஓடி ஆடி விளையாடி அங்க உள்ள நிறைய பழ மரங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படி போகும்போது சட்டெல்லாம் அழுக்காயிட்டு, அழுக்காகி அந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் அழுக்கானதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அதை உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. எனக்கு பெர்மிஷன் இருக்கு, மகாராணி வர சொல்லியிருக்காங்க அப்படியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு, நாங்களும் கேள்விப்பட்டோம், ஆனா உன் ட்ரெஸ்லாம் அழுக்கா இருக்கு, நீ போக முடியாதுட்டாங்க. அது வெளிச்சத்தின் வெளிச்சமா தான் நடக்கணும். மற்றவங்க அன்பாலும் நம்ம அன்பாதான் நடக்கணும். மற்றவங்க கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், எரிச்சல் உள்ளவங்களா இருக்கலாம், பொறாம உள்ளவங்களா இருக்கலாம், நம்ம அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தனியா செப்பரேட்டட், நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் மீது ஒரே ஒன்னஸ் அங்கதான். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியத்தோர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படியும் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் நம்ம செய்யணும். காலத்தை வீணாக்கிட கூடாது. நிறைய பேருக்கு டைம், பெண்களுக்கு நேரம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் பேச்சு தான். போன்ல பேசினாலும் ரொம்ப நேரம் பேசுறது, மற்றவங்க யாரையாவது பார்த்துட்டாலும் அவங்கள்ட்ட எல்லா கதைகளையும் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்கிறது. கடைசியில் சமையல் அதுக்கு லேட் ஆகும், எல்லாத்துலயும் பிரச்சனைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். பிரயோஜனமான வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏற்றவர்களே பேசுங்கள் சொல்லப்படுது. மற்றவங்களை பற்றி பேசுறது, எதிர்த்த வீட்டில் உள்ளவங்கள பக்கத்தில் உள்ளவங்க அது அப்படி இது எப்படிலாம் பேசி
அதனால அதெல்லாம் நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கும். எல்லாம் ஒரு வாலிப பிள்ளை வந்துச்சுன்னா பார்த்தா என்னமா நல்லா விசாரிச்சு அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, ஆண்டோடைய அன்பை குறித்து சொல்லுங்க. அது தற்கொலையிலிருந்து என்ன செய்யலாம், தப்புவிக்கப்படலாம். அப்படிதான் தப்புவிக்கப்பட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்திருக்காரு, பார்த்திருக்காரு. ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப நேரமா எத்தனையோ ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்திருக்கு, அது போக எந்த ட்ரெயின்லயும் ஏறல. அதோடைய நோக்கம் கடைசி ட்ரெயின் வரும்போது உள்ள குதிச்சு செத்து போயிடணும், தற்கொலை பண்ணு. இப்போ இவர் போய் அந்த பேசியிருக்காரு, ஏன் இவ்வளவு நேரம் எங்க போனோம், ஏன் அப்படி இருக்க, எந்த ட்ரெயினுமே ஏறல, என்னாச்சு உனக்கு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் சொல்லியிருக்கு, இப்படி வாழ்க்கையில இப்படிலாம் ஆயிடுச்சு, நான் தற்கொலை பண்ணலான் இருக்கேன். இல்ல, ஆண்டவர் இருக்காரு, நீ அவரை நம்பு, அவர் உன்னை கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை விடுவிப்பார், உதவி செய்வார். அந்த பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த என்ன செய்யல, தற்கொலைக்கு போல. கிடைக்கிற காலத்தை பயன்படுத்துங்க. அந்த கணவன் மனைவி ஒரு மனப்பாட்டை பற்றி தான் வரிசையா வசனங்கள் சொல்லுது. எத்தனையோட கேட்பீங்க. பெண்களுடைய ஒரே வேலை என்னதான், கீழ்ப்படிதான். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். எப்படி கடவுளுக்கு கீழ்ப்பா அதே மாதிரி, அப்போ கடவுள் மாதிரி கணவர். அந்த காலத்துல கண்கண்ட கடவுளை கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கீழ்ப்படிங்க, பிரச்சனை இல்லாம போயிடும். வேற மற்ற விளக்கத்தெல்லாம் நான் இருக்கேன் நடத்தியிருக்கேன், அதனால நேரத்தை கருதி அதெல்லாம் விட்டுறேன். நீங்க எவ்வளவு கீழ்ப்படுறீங்களோ அவ்வளவுக்குள்ள குடும்பத்துல சமாதானம் இருக்கும். கீழ்ப்படியலைன்னா அவர் உள்ளத்திலையும் சமாதானம் இருக்காது, குடும்பத்திலையும் சமாதானம் இருக்காது. இயேசு இருந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே அப்படின்னு பாட்டு உண்டு. அதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பெற்றோரை பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கற்றுக் கொடுங்க. நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கை முழுதும் நல்லா இருக்கணும். வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. 6 அதிகாரத்துல 1-3. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க, அதான் வாக்குத்தத்தமுள்ள கற்பனை. நீ நன்றாயிருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். நிறைய நாள் நீ வாழணும், நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அப்பா அம்மா கீழ் போயிட்டா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அன்றைக்கு ஒரு அம்மா தற்கொலை பண்றதுக்கு போயிருக்கு. அப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒரு அம்மா பேசுனா கேட்டிருக்கு, நீங்க சாவறதுக்காக இந்த உலகத்துல வரல, வாழ்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்ததை பார்த்து அந்த அம்மா தற்கொலை பண்ணிருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை காரணம்னா, அதுக்கு 3 பிள்ளைகள். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்டரியில இருந்திருக்காரு. அவர் இறந்து போகும்போது கிடைச்ச பணம் எல்லாத்தையும் வச்சு 3 மாடி கட்டியிருக்காங்க. கீழ் வீட்டுல இவங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து, அம்மா நீ வந்து காலி பண்ணிட்டு போயிரு, எனக்கு மேலதான் இருக்க முடியல, நான் கீழ் வீட்டுல வரணும் அப்படின்னு. அப்ப எல்லா பிள்ளைகளுமே அந்த மாதிரி இவங்களை வெளியேற்றி தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப வருத்த தற்கொலை பண்ண போகும்போது தான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்து அவங்க சாவக்கூடாதுன்ட்டு நேர லாயர்கிட்ட போய் சொல்லி ஒரு கேஸை போட்டான். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எழுதி கொடுத்துட்டேன், ஆனா தவறா பண்ணிட்டேன், ஆனா இப்ப அந்த பிள்ளைங்களாம் என்ன விரட்டுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுத்தார். 3 பேரும் காலி பண்ணி போயிடணும், இந்த வீட்டை இங்கே இருக்கக்கூடாது, அந்த அம்மாவுக்கு அந்த சொத்து தான் அந்த அம்மாவுக்கு புரியுதுன்னு வெட்கத்தோட போனாங்க. அப்பதான் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும், ஞானமா இருக்கணும். ஞானம் உள்ளவர்கள் போல் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பிள்ளைகளுக்கு பேர்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியாக தெருவில் நிற்க கூடாது. நமக்குன்னு ஒண்ணு வச்சுக்கணும். அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 4 பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளையை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அதை வளர்ப்பீர்களாக. எங்க அப்பாவை நினைச்சாலே அடிக்கிறதா எனக்கு ஞாபகம் வரும் முதல்ல. டோன்ட் டு தட். இதுக்கு அடுத்தாலும் அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் திட்டுறது, எதுனா 80 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா, நான் 90 தான் வாங்கியிருக்கா அப்படிலாம் திட்டக்கூடாது. கடவுள் ஒருத்தருக்கே ஒரு திட்டம் வைத்திருப்பார் உங்கள் பிள்ளைகளை குறித்து. என்னுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப சிறப்பா படிச்சாங்கன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிற உயர்த்தது கர்த்தர். இந்த பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தவர் கர்த்தர்.
அவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, அவளுக்கு ஒரு உயரை வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமா நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க, உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமை வச்சு கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அடுத்தது நிறைய வசனம் விட்டு தான் போறேன். அப்போ அடுத்தது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக சொல்றேன் 10ஆம் வசனத்துல, கர்த்தரில் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அவரையே சார்ந்துருங்க, அவரையே நம்பிருங்க, அதிக நேரம் அவருடைய சமூகத்துல காத்துருங்க. அப்போ கர்த்தர்கள் நம்ம என்ன செய்வோம், பலப்படுவோம். இப்போ என்னெல்லாம் ஆயுதங்கள்லாம் அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க படித்து புரிந்து கொள்வீங்க. அப்போ சத்தியம் என்னும் கச்சை, அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிதான், வசனத்துல நிறைய படிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படிதான் சத்தியம் என்னும் கச்சை, இருப்புல கட்டுற பெல்ட். பிறகு மார்க்க வசம், நீதியா நடக்கிறது. எந்த அளவுக்கு உண்மையான நீதியா நடக்கிறோமோ அது ஒரு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். பாதரட்சைங்கிறது காலில் செருப்பு வந்து செருப்புக்கு ஒப்பிட்டுப்பட்டிருக்கிற சுவிசேஷம் சொல்லுது. கால் இல்லாம என்ன செய்ய, செருப்பு இல்லாம நடக்க முடியாது. இங்க கல்லு குத்தம், முள்ளு குத்தம். அதுக்கு பாதுகாப்பு வந்து சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவித்தல் நமக்கு ஒரு, நம்முடைய கால்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அடுத்தது 16ஆம் வசனத்துல, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் தான் கேடகம், எல்லாவற்றிற்கும் மேலாகன்னு சொல்லப்பட்டது. என்ன ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு எந்த தீங்கும் வராது, என்ன தீங்கு வந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பா, தீங்கே வராதுன்னு சொல்ல முடியாது, தீங்கு வரும். எந்த தீங்கு வந்தாலும் ஆண்டவர் காத்துக்கொள்வார், எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு வெற்றி தருவார், அவரிடம் விடுவிப்பாருங்கிறதா விசுவாசம் என்னும் கேடகம். அதை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அதை எந்த சமயத்துல என்ன செய்யணுமா, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும், வேண்டுதலோடும் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தவான்களுக்காக ஊழியக்காரங்களாம் பேரை வச்சு எழுதி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசியோட பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க பேரெல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அரசியல்வாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல. அதிகாரிகளுக்காக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், எம்எல்ஏக்காக, எம்பிக்களுக்காக, எல்லாத்துக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆமென். ஊழியக்காரங்க, நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு என கொடுக்க முடியும், எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் தைரியமா பேசுறேன், பவுல் பெரிய வல்லமையான பிரசங்கி தான், பெரிய அற்புத அடையாளங்கள் செய்தவர் தான். ஆனா நான் தைரியமா பேசுறேன்னா நீங்க எனக்காக என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்படணும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கை கொடுக்க வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு போதிக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் தரணும், தைரியமா நான் பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடைசி நானே வாசித்து முடிச்சிடறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசத்தோட கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாகும். அழியாத அன்பு, அழியாத அன்பு, அது மாறி போகாத அன்பு. எப்பவும் ஆண்டவரிடத்துல மாறி போற அன்பு இல்லை. முதல்ல நல்லாதான் இருந்தேன், ரொம்ப அன்பாதான் இருந்தேன், ஆனா அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வேதனைகள்லாம் அதிகம். இன்னைக்கு காலையில செல்வி சொல்லும்போது சொன்னா, யாரோ ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ரொம்ப வல்லமை, நிறைய உபவாசம் பண்ணுவாங்க, அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருந்தவங்க. ஆனா அவங்கள பிசாசு பிடித்தது, எப்படி பிடிச்சதோ தெரியல, அவங்க தனிமையா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாஸ்டாவும் ஜெபம் பண்ண வந்து கூட பயந்து ஒன்றும் ஜெபம் பண்ண முடியாம போயிட்டாங்க. அதனால கடையில் அவங்க ஜெபம் ஆண்டவர்கிட்ட பண்ணி ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தாரு, என்ன இப்படி விட்டாருன்னு சொல்லி நம்முடைய அன்புலே குறைந்து போகக்கூடாது. அழியாத அன்பு கூறும்போதுதான் நம்ம கூறுவர்களுக்கு கிருபை உண்டாயிருப்பதாக என்றார். அந்த அன்பு மாறி போனா கிருபை மாறலாம். அந்த அன்புல என்ன செய்வோம், நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால கற்றுக்கொள்ளுங்கள். எப்படிலாம் பைபிள் ஸ்டடி பல விதங்கள்ல இருக்குது. கேரக்டர் ஸ்டடின்னு இருக்குது. ஆபிரகாம் அப்படின்னா ஆபிரகாமை பற்றி முழுசுமா, ஆபிரகாம் யாரு, அவனுடைய நற்குணங்கள் என்ன, அவன் ஆண்டவருக்காக செய்தது என்ன, அவனுடைய குறைபாடு என்ன, கடைசியில் அவன் என்ன தவறு செய்தான், அதனால எப்படி மரித்தான், இந்த மாதிரி. தாவீதுனா தாவீதை பற்றி, இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி கேரக்டர் ஸ்டடி அப்படி எடுக்கலாம். இப்படி பல விதங்கள்ல எனக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களை ஒரு பைபிள் டீச்சராக நம்பிதான் நான் என்ன செய்யறதெல்லாம் சொல்றேன்.
நீங்க அப்படி வரணும். ஒரு ஃபெலோஷிப் ஏற்படுத்துங்க. வீட்டிலேயே சர்ச்சுக்கு போங்க, அது கூட வேண்டாம், கட்டாயம் போங்க. ஆனால் ஒரு சின்ன ஃபெலோஷிப், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, வாலிபருக்கு ஊழியம் செய்யுங்க, சொந்தக்கார பிள்ளைங்கெல்லாம் கூப்பிடுங்க. ஒரு செல்விலாம் வாலிபர்களுக்காக ஒரு செய்தி அனுப்ப, முக்கியமா எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்ச பிள்ளைங்க, அவங்க மூலம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வச்சு நடத்துறாங்க. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடத்துறா ஒரு நாள் வாரத்தில், சண்டே நினைக்கிறேன். அது அப்படிதான், எல்லாம் தெரிஞ்ச பிள்ளைங்க தான் செய்யலாம். அதே மாதிரி நீங்க முடிஞ்சதை செய்யுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்க கற்றுக் கொடுங்க. அதுக்குதான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்க மூலம் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பாதீங்க, அது கட்டாயம் ஆசீர்வதிச்சிருவார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் சொல்லலையே தெரியல. எல்லாரும் ஊழியத்துக்கு போவோம், நான் மட்டும் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு போவேன். 150 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு, செகண்ட் ஹேண்ட் சைக்கிள். முதல்ல தான் எனக்கு. இன்னைக்கு 5 பைக்கு வாங்கி முடிச்சு மாத்தி மாத்தி இப்போ 6வது பைக் வாங்கியிருக்கேன். முதல்ல ஆல்டோ கார் வச்சிருந்தேன், அப்புறம் அதை வித்து இன்னொரு கார் வாங்கினேன், இப்போ அதை வித்துட்டு இன்னொரு கார், அதோட விலை போட்ட கார். அதெல்லாம் யாரால் நடந்ததுன்னா அவரால் மட்டுமே. நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. 3வது கார் வாங்கும்போது தான் ஆண்டவரே எப்போ வேணுமோ இந்த காரை மாற்றும், அதில் கொஞ்சம் பிரச்சனையாக வச்சு கிடைச்சல, சித்தமானபடி மாற்றிட்டாங்க. என் மகன் வந்தான், அதனால அவன் வந்து அதை மாற்றி கொடுத்தான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தரையில கை வச்சு என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிலாம் கேட்க சொல்றாங்க. அதெல்லாம் சரியான டீச்சிங்கே கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கிறதான உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை உயர்த்ததான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால உலகத்துக்காக, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக ஆண்டவரை தேடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்புறம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் ஆண்டவர் தருவார். விசுவாசிப்போம். ஒரு மனம் எவ்வளவுக்குள்ள ஒரு மனமா இருக்கணுமோ, ஒற்றுமையா இருக்கணுமோ அதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேவன் அதுக்காக தான் நம்மை ஒருமனப்படுத்தி பரலோகத்தில் உள்ளவர்களை அவளோடு இணைப்பதற்காக விரும்புகிறார். குடும்பமாக, சபையாக ஒருமனப்படுவோம், விட்டு கொடுப்போம், மனத்தாழ்மையா இருப்போம். மிகுந்த மனத்தாழ்மை, நீடிய பொறுமை, சாந்த குணம், அன்பினால் ஒருவர் தாங்குவோம். அன்பினால் பொறுத்துக்கொள்ளும் கணவரை, பிள்ளைகளை, மற்றவர்களை, கணவனுடைய குடும்பத்தாரை பொறுமையா நடந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு சீடர்களை போன கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் நிச்சயமாய் சந்திப்பீர். அவருடைய பிரச்சனைகளை மாற்றுவீர். அவருடைய கவலைகளை, கண்ணீரை மாற்றுவீர். நன்மையால் நிரப்புவீர். ஆண்டவரே, ஜீவன நாள் மட்டும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல, அந்த விசுவாசத்திலே அவள் நம்பி இருக்க, நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவிச்சு. கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.